வணக்கம். உள்ளூர் நிகழ்வுகளை உள்ளது உள்ளபடி நேயர்களுக்கு வழங்கும் மாவட்ட முரசுக்கு உங்களை வரவேற்கிறோம். முதலில் முக்கிய நிகழ்வுகளை பார்க்கலாம். பாலக்கோடு விரைவு ரயில் மொரப்பூர் ரயில் நிலையத்தில் நின்று செல்ல ஏற்பாடு. தருமபுரி மக்களின் கோரிக்கையை ஏற்று அரசு நடவடிக்கை. புதுக்கோட்டையில் அதிமுக சார்பில் 100 அடி உயர பிரம்மாண்ட கொடி கம்பம். ஜெயலலிதா பிறந்த தின விழாவில் கட்சி கொடி ஏற்றினார் அமைச்சர் விஜயபாஸ்கர். நாகையில் கஜா புயல் பாதிப்பில் இருந்து மீண்ட விவசாயிகள். லாபம் கிடைப்பதால் செண்டு மல்லி பூக்களை சாகுபடி செய்ய ஆர்வம். கோடை வெயில் தாக்கத்தால் குளிர்பானங்களை நாடும் மக்கள். பகல் நேரங்களில் வெளியே செல்ல வேண்டாம் என மருத்துவர்கள் அறிவுறுத்தல். மதுராந்தகம் அருகே மகளிர் தினத்தையொட்டி குத்துச்சண்டை போட்டி. 100க்கும் மேற்பட்ட வீராங்கனைகள் பங்கேற்பு. இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம். ஆரணி தொகுதியில் 3.5 கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்பட உள்ள அரசு கட்டடங்களை அமைச்சர் சேவூர் ராமச்சந்திரன் பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் புதிய காய்கறி சந்தை, செவிலியர் கட்டடங்கள், சிறுவர் பூங்கா உள்ளிட்ட கட்டடங்கள் அமைக்கப்பட உள்ளன. 3.5 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்பட உள்ள இந்த அரசு கட்டடங்களுக்கான பணிகள் பூமி பூஜையுடன் துவங்கியது. இதில் அறநிலையத்துறை அமைச்சர் சேவூர் ராமச்சந்திரன் பங்கேற்று பணிகளை துவக்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சிகளில் நகராட்சி, வட்டாரத்துறை அலுவலர்களும் பொதுமக்களும் கலந்து கொண்டனர். தருமபுரி மக்களின் கோரிக்கையை அடுத்து பாலக்கோடு விரைவு ரயில் மொரப்பூர் ரயில் நிலையத்தில் நின்று செல்ல அரசு நடவடிக்கை மேற்கொண்டுள்ளது. சென்னையிலிருந்து பாலக்கோடு செல்லும் விரைவு ரயில் தருமபுரி மாவட்டம் மொரப்பூரில் நிற்காமல் சென்று வந்தது. இந்த ரயில் மொரப்பூரில் நின்று சென்றால் தருமபுரியிலிருந்து கேரளா செல்லும் பக்தர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என அந்த பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்தனர். இதையடுத்து தமிழக அமைச்சர்களும் மத்திய அரசிடம் கோரிக்கை விடுத்தனர். மத்திய ரயில்வே துறை அமைச்சர் பியூஷ் கோயல் அவர்களது கோரிக்கையை ஏற்று பாலக்கோடு ரயில் மொரப்பூர் ரயில் நிலையத்தில் நின்று செல்வதற்கு உத்தரவிட்டார். அதன் அடிப்படையில் சென்னையிலிருந்து பாலக்கோடு சென்ற விரைவு ரயில் மொரப்பூர் ரயில் நிலையத்தில் நின்று பயணிகளை ஏற்றி சென்றது. மொரப்பூர் நிலையத்திலிருந்து பாலக்கோடு ரயில் புறப்பாட்டை அமைச்சர் KP அன்பழகன் கொடியசைத்து துவக்கி வைத்தார். குடியாத்தம் பகுதியை குப்பையில்லா நகரமாக உருவாக்க வேண்டும் என அமைச்சர் KC வீரமணி தெரிவித்துள்ளார். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் பகுதியில் தூய்மை இந்தியா திட்டத்தின் கீழ் கால்வாய்கள் தூர்வாரும் பணியினை அவர் பார்வையிட்டார். இதனைத் தொடர்ந்து திடக்கழிவு மேலாண்மை திட்டத்தின் கீழ் 57 லட்சம் ரூபாய் மதிப்பில் மின்கலனில் இயங்கும் 32 3 சக்கர வாகன வண்டிகள் பயனாளர்களுக்கு வழங்கப்பட்டன. இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய அமைச்சர் வீரமணி, குடியாத்தம் பகுதியை குப்பையில்லா நகரமாக உருவாக்க பொதுமக்கள் ஒத்துழைக்க வேண்டும் என கேட்டுக் கொண்டார். மாவட்ட ஆட்சியர் ராமன் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் லோகநாதன் மற்றும் அரசு அதிகாரிகள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். திருச்சி அரசு மருத்துவக் கல்லூரி வளாகத்தில் 7 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள புதிய மாணவர் விடுதியை சுற்றுலாத்துறை அமைச்சர் வெல்லமண்டி நடராஜன் திறந்து வைத்தார். திருச்சி மத்திய பேருந்து நிலையம் அருகேயுள்ள அரசு மருத்துவமனை மருத்துவக் கல்லூரி வளாகத்தில் 6 கோடியே 9 லட்சம் ரூபாய் செலவில் புதிய மாணவர் விடுதி கட்டப்பட்டுள்ளது. 125 மாணவர்கள் 42 அறைகளில் தங்கும் வகையில் கட்டப்பட்ட இந்த விடுதியை அமைச்சர் வெல்லமண்டி நடராஜன் திறந்து வைத்தார். மேலும் மாணவர்கள் படிப்பதற்கும் உணவருந்துவதற்கும் 67 லட்சம் ரூபாய் செலவில் பொது அறையும் திறக்கப்பட்டுள்ளது. மாவட்ட ஆட்சியர் சிவராசு தலைமையில் நடைபெற்ற இந்த திறப்பு விழாவில் கல்லூரி மாணவர்கள் கலந்து கொண்டனர். உடுமலை பேருந்து நிலையத்தில் நவீன லிப்ட் வசதி கொண்ட நடைமேடை அமைப்பதற்கான பணிகளுக்கு பொள்ளாச்சி நாடாளுமன்ற உறுப்பினர் மகேந்திரன் அடிக்கல் நாட்டினார். பொள்ளாச்சி நாடாளுமன்ற உறுப்பினர் மகேந்திரன் தொகுதி நிதி மற்றும் சிறப்பு நிதி மூலம் உடுமலை பேருந்து நிலையத்தில் நடைமேடை அமைக்க ஒப்புதல் வாங்கியுள்ளார். இதேபோல் மடத்துக்குளம் அமராவதி ஆற்றுப்பாலம் முதல் 4 கிலோமீட்டர் தூரம் வரை தேசிய நெடுஞ்சாலையை மேம்படுத்துவதற்கும் அனுமதி பெற்றுள்ளார். இந்த திட்டங்களுக்கு 8 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கி பணிகளை விரைந்து முடிக்கும் வகையில் அடிக்கல் நாட்டினார்.
இந்த விழா மேடையிலே கல்லூரியிலிருந்து கலந்து கொண்டுள்ள இன்னைக்கு மகளிர் தின விழாவை கொண்டாடுவதற்காகத்தான் இந்த நிகழ்ச்சியோடு சாலை மேம்பாட்டு பூமி பூஜையோடு அந்த கல்லூரி மாணவிகளை அழைத்து அந்த மாணவிகளை எல்லாம் மேடையிலே அமர வைத்து அவர்களுக்கெல்லாம் பாராட்டு தெரிவித்து இன்று மகளிர் தின வாழ்த்துக்களை தெரிவித்தோம். நான் அந்த கூட்டத்திலே கூறியதைப் போல பெண்கள் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும். என்னுடைய சகோதர சகோதரிகளே, நீங்கள் மிகுந்த எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும். தேவையில்லாமல் உங்களோடு ஒரு தொலைபேசியிலே ஒரு மிஸ்டு கால் கொடுத்து அந்த மிஸ்டு கால் மூலமாக உங்களை தொடர்பு கொள்வதையெல்லாம் நீங்கள் கடுமையாக திட்டி அவர்களிடமிருந்து நீங்கள் விலகி. முன்னதாக கல்லூரி மாணவிகளுடன் மகளிர் தின விழாவை கொண்டாடிய பொள்ளாச்சி நாடாளுமன்ற உறுப்பினர் மகேந்திரன் 100க்கும் மேற்பட்ட மரக்கன்றுகளை நட்டு வைத்து விழிப்புணர்வை ஏற்படுத்தினார். தூத்துக்குடியில் 40 லட்சம் ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள விபத்து மற்றும் அவசர சிகிச்சை பிரிவு மையத்தை மாவட்ட ஆட்சியர் துவக்கி வைத்தார். தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் 40 லட்சம் ரூபாய் செலவில் விபத்து மற்றும் அவசர சிகிச்சை பிரிவு மையம் அமைக்கப்பட்டுள்ளது. இதனை மாவட்ட ஆட்சியர் சந்தீப் நந்தூரி துவக்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் மருத்துவமனை ஊழியர்கள் பலர் பங்கேற்றனர். இதையடுத்து கர்ப்பிணிகளுக்கு தாய் சேய் நலப்பெட்டகம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் மாவட்ட ஆட்சியர் சந்தீப் நந்தூரி கலந்து கொண்டு கர்ப்பிணி பெண்களுக்கு நலப்பெட்டகங்களை வழங்கினார். இதையடுத்து ஆன்லைனில் பிறப்பு மற்றும் இறப்பு சான்றிதழ்களை பெறும் வகையில் புதிய இணையதளத்தை அவர் அறிமுகம் செய்து வைத்தார். நிகழ்ச்சி இந்த தாயினுடைய முக்கியமான நோக்கம் என்னன்னு சொன்னா, நம்ம தூத்துக்குடி மாவட்டத்தில் பல்வேறு நேஷனல் ஹைவேஸ் மற்றும் ஸ்டேட் ஹைவேஸ் இந்த தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கின்றது. ஸோ அதிகமான ரோட் ஆக்சிடென்ட்ஸ் ஆகிற வாய்ப்பு அதிகமாக இருக்கின்றது. ஸோ இந்த ரோட் ஆக்சிடென்ட்ஸ்ல பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு உடனடியாக எமர்ஜென்சி கேர் கொடுக்கறது, அவருடைய லைஃப் காப்பாற்றுறதுக்கான எமர்ஜென்சி கேர் கொடுக்கறதுக்கான ஒரு இனிஷியேட்டிவ். மைனர் ஆக்சிடென்ட் நடந்தாலும் கூட எல்லாருடைய உயிர் காப்பாற்றுறதுக்கான ஒரு வாய்ப்பை நம்ம உருவாக்கி கொடுத்துட்டோம். டெஃபினெட்லி நம்ம லாஸ் ஆஃப் லைஃப் டெத் நம்பர்ஸ் குறைக்கிறதுக்கான ஒரு நல்ல முயற்சி. அண்ட் வில் கம்மிங் டேஸ் நம்ம இந்த ரிடக்ஷன் ஆஃப் டெத்ஸ் நம்ம பார்க்கலாம். நாகையில் உள்ள அரசு பள்ளியில் நடைபெற்று வந்த கட்டுமான பணிகள் பாதியிலே நிறுத்தப்பட்டதால் மாணவர்கள் ஆபத்தான முறையில் கல்வி கற்கின்றனர். நாகை மாவட்டம் வடகரை ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் போதிய இடவசதி இல்லாததால் மாணவர்கள் மரத்தடியில் கல்வி பயின்று வந்தனர். இதையடுத்து புதிய கட்டடம் கட்டுவதற்கு அரசு சார்பில் நிதி ஒதுக்கப்பட்டது. புதிய கட்டடம் கட்டுவதற்கான கட்டுமான பணிகளும் துவங்கப்பட்டன. ஆனால் கட்டிட ஒப்பந்ததாரர்களுக்கும் அரசு அதிகாரிகளுக்கும் இடையே ஏற்பட்ட பிரச்சனையில் கட்டுமான பணி பாதியிலேயே நிறுத்தப்பட்டது. இதனால் அஸ்திவாரத்திற்காக தோண்டப்பட்ட பள்ளங்கள் மூடப்படாமல் உள்ளதால் மாணவர்கள் ஆபத்தான முறையில் கல்வி கற்கின்றனர். அது மட்டுமின்றி பள்ளி கட்டடங்கள் இடிக்கப்பட்ட காரணத்தால் வெகு தூரத்தில் உள்ள சமையல் கூடத்தில் இருந்து சத்துணவு சாப்பாட்டை மாணவர்கள் தள்ளுவண்டியில் வைத்து எடுத்து வருகின்றனர். இதையடுத்து கட்டுமான பணிகளை விரைந்து முடிக்க வேண்டுமென மாணவர்களின் பெற்றோர் கோரிக்கை விடுத்துள்ளனர். இங்க ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி இருக்கு. இந்த ஸ்கூல்ல 2 மாசம் ஆகுது ஸ்கூல் கட்டடம் கட்டுறேன்னு சொல்லி 2 மாசம் ஆகுது குழி தோண்டி. ஆனா இது வரைக்கும் எந்த ஒரு வேலையும் ஆரம்பிக்கவே இல்லை. இது யாரோட பிரச்சனைன்னு எங்களுக்கு தெரியாது. ஆனா எங்களோட பிள்ளைங்க நாங்க பள்ளிக்கு அனுப்புறது பாதுகாப்பா இருக்கணும்ன்றதுதான். ஆனா இந்த ஸ்கூல்ல எந்த ஒரு பாதுகாப்பும் கிடையாது. அதனால சீக்கிரம் கட்டடம் கட்டி இந்த ஸ்கூல்ல ஒரு பெரிய ஸ்கூலா ஆக்கணும்ன்றதுதான் எங்களோட வேண்டுகோள். கரூர் அருகே காவிரி ஆற்றின் குறுக்கே அமைக்கப்படும் கதவணையின் துவக்க பணிகளை அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் ஆய்வு செய்தார். கரூர் மாவட்டம் புகழூரில் உள்ள காவிரி ஆற்றின் குறுக்கே 490 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கதவணை அமைக்கப்பட உள்ளது. இதனிடையில் இந்த இடத்தில் 2ஆம் கட்ட கள ஆய்வுப் பணிகள் நடைபெற்றன. இதனை போக்குவரத்து துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் ஆய்வு செய்தார். இதையடுத்து அங்கு நடைபெற்ற பூமி பூஜையிலும் அவர் கலந்து கொண்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் விஜயபாஸ்கர் புதியதாக அமைக்கப்படும் கதவணை மூலம் பயன்பாடற்ற பாசன வாய்க்கால்கள் பயன்பெறும் என தெரிவித்தார். விவசாயிகள் மற்றும் பொதுமக்களுடைய கோரிக்கையை ஏற்று காவிரியில் சுமார் 1 TMC தண்ணீர் தேக்கக்கூடிய வகையில் மாயனூர் கதவணை போன்று கதவணை அமைப்பதற்காக 490 கோடி ரூபாய் நிதியை ஒதுக்கியிருக்கிறார்கள். அதில் 2ஆம் கட்ட ஆய்வுப் பணிகள் இன்று தொடங்கப்பட்டிருக்கிறது. சாயல் டெஸ்ட் என்று சொல்லக்கூடிய நிலத்தினுடைய உறுதித்தன்மையை பரிசோதிக்கின்ற கருவிகளை கொண்டு வந்து PWD அதாவது பொதுப்பணித்துறை அதிகாரிகள் அந்த ஆய்வுப் பணிகளை இன்று ஆரம்பித்திருக்கிறார்கள். அது பூமி பூஜை ஆரம்பிக்கப்பட்டு அந்த பணிகள் இன்று தொடங்கப்பட்டிருக்கிறது.
கள்ளக்குறிச்சி அருகே நடைபெற்ற சுகாதார திருவிழாவில் 100க்கும் மேற்பட்ட கர்ப்பிணிகளுக்கு சமுதாய வளைகாப்பு நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் கூகையூரில் கிராமத்தில் சுகாதார திருவிழா நடைபெற்றது. இதனை நாடாளுமன்ற உறுப்பினர் காமராஜ் துவங்கி வைத்து நிகழ்ச்சியில் சிறப்புரையாற்றினார். இந்த விழாவில் 100க்கும் மேற்பட்ட கர்ப்பிணிகளுக்கு சமுதாய வளைகாப்பு நடைபெற்றது. இதில் அவர்களுக்கு தேவையான சீர்வரிசை பொருட்கள் வழங்கப்பட்டன. இதையடுத்து கர்ப்பிணிகளுக்கு அனைத்து விதமான பரிசோதனைகளும் மேற்கொள்ளப்பட்டன. இதனைத் தொடர்ந்து பள்ளி மாணவ மாணவிகளுக்கு இலவசமாக மூக்கு கண்ணாடி வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் கட்சி நிர்வாகிகள், பொதுமக்கள், மருத்துவர்கள் உள்பட பலர் பங்கேற்றனர். புதுக்கோட்டை தேசிய நெடுஞ்சாலையில் நிறுவப்பட்ட அதிமுகவின் 100 அடி உயர கொடிக்கம்பத்தில் அமைச்சர் விஜயபாஸ்கர் கொடியேற்றினார். மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவின் 71வது பிறந்தநாள் விழாவை அதிமுகவினர் மாநிலம் முழுவதும் கொண்டாடி வருகின்றனர். இந்த நிலையில் புதுக்கோட்டையில் திருச்சி ராமேஸ்வரம் செல்லும் தேசிய நெடுஞ்சாலையில் அதிமுக சார்பில் நிறுவப்பட்ட 100 அடி உயர கொடிக்கம்பம் திறந்து வைக்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்ற அமைச்சர் விஜயபாஸ்கர் அதிமுக கொடியேற்றி இனிப்புகளை வழங்கினார். இதனிடையே புதுக்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரி வளாகத்தில் அமைக்கப்பட்டுள்ள 35 அடி உயர நினைவு சின்னத்தை அமைச்சர் விஜயபாஸ்கர் திறந்து வைத்தார். முன்னதாக பல்வேறு கட்சிகளில் இருந்து 100க்கும் மேற்பட்டோர் அமைச்சர் விஜயபாஸ்கர் முன்னிலையில் அதிமுகவில் இணைந்தனர். உலக மகளிர் தினத்தையொட்டி பல்வேறு இடங்களில் நடைபெற்ற நிகழ்ச்சிகளை தொகுப்பாக பார்க்கலாம். ரயில்வே காவல்துறை சார்பில் சிதம்பரம் ரயில் நிலையத்தில் மகளிர் தின விழா கொண்டாடப்பட்டது. அப்போது ரயில் நிலையத்திற்கு வந்த கல்லூரி மாணவிகளுக்கு ரயில்வே போலீசார் இனிப்புகளை வழங்கி வாழ்த்துக்களை தெரிவித்தனர். மேலும் ரயில்வே போலீசாரின் காவலன் செயலி குறித்து மாணவிகளுக்கு விழிப்புணர்வு துண்டு பிரசுரங்களும் வழங்கினர். சிதம்பரம் ரயில்வே போலீஸ் துறையினர் எங்களுக்கு இனிப்பு வழங்கி ரொம்பவே மகிழ்ந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த காவலன் ஆப்பை கொடுத்து ரொம்பவே ஊக்கப்படுத்துறாங்க. ஏன் அப்படின்னா இந்த காவலன் ஆப்பை அந்த ஆப்பை உங்கள் ஃபோனில் யூஸ் பண்ணி ஆப்பை ஏற்றிக்கிட்டீங்கன்னா நீங்கள் தனியாக போகலையும் சரி, இல்லை பாதுகாப்பு இல்லாத நேரத்துலையும் சரி, உங்களுக்கு பாதுகாப்பு தேவை அப்படின்னு சொல்லிட்டு தோணுச்சுன்னா அவங்களுக்கு தெரிவித்து உங்கள் பாதுகாப்பை நீங்கள் இன்னும் மேம்படுத்திக்கலாம். அவங்களும் உங்களுக்கு பாதுகாப்பாக துணையாக. கடலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மகளிர் தினத்தை ஒட்டி பெண் ஊழியர்களுக்கு பாராட்டு விழா நடைபெற்றது. மாவட்ட ஆட்சியர் அன்புசெல்வன் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பெண் ஊழியர்களுக்கு பல்வேறு போட்டிகள் நடத்தப்பட்டன. இதில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளும் வழங்கப்பட்டன. இதேபோல் கடலூரில் பெண்களை பாதுகாக்க வேண்டி விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. இதில் பள்ளி மாணவிகள், சமூக ஆர்வலர்கள் உள்ளிட்டோர் பங்கேற்று குழந்தை திருமண தடுப்பு சட்டம், பெண் சிசுக்கொலை உள்ளிட்ட விழிப்புணர்வு பதாகைகளை கையில் ஏந்தி சென்றனர். வேலூர் அரசு கல்வியியல் கல்லூரியில் யூத் ரெட் கிராஸ் அமைப்பு சார்பில் மகளிர் தின விழா நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் பங்கேற்று வேலூர் சார் ஆட்சியர் மெகராஜ் சிறந்த பெண்மணிக்கான விருதுகளை வழங்கி கௌரவித்தார். அரசு கல்வியியல் கல்லூரியின் முதல்வர் செல்வி, காந்தி நகர் கிளை நூலகத்தின் நூலகர் மஞ்சுளா உள்ளிட்டோர் இந்த விருதினை பெற்றுக் கொண்டனர். நாகையில் உள்ள தனியார் கல்லூரியில் நடைபெற்ற மகளிர் தின விழாவில் பங்கேற்ற காவல்துறை அதிகாரிகள் மீ2 ஹேஷ்டேகை மாணவிகள் தைரியமாக கையாள வேண்டும் என அறிவுரை வழங்கினர். இந்நிகழ்ச்சியில் பங்கேற்ற திரைப்பட நடிகர் தம்பி ராமையாவிற்கு கல்லூரி மாணவிகள் நடனமாடி உற்சாக வரவேற்பு அளித்தனர். நாமக்கல்லில் உலக மகளிர் தினத்தை ஒட்டி மருத்துவம் மற்றும் ஊரக நலப்பணிகள் துறை சார்பில் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அருளரசு, மாவட்ட வன அலுவலர் காஞ்சனா ஆகியோர் கலந்து கொண்டு இந்த பேரணியை தொடங்கி வைத்தனர். இதில் பங்கேற்ற கல்லூரி மாணவிகள் பெண் சிசு கொலையை தடுப்பது தொடர்பான உறுதிமொழியை ஏற்றுக்கொண்டனர். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் மாதர் இயக்கங்களின் கூட்டுக்குழு சார்பாக பெண்கள் தின விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. இதில் 1000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். இதேபோல் திருப்பத்தூரில் வர்த்தகர் சங்கம் நடத்திய மகளிர் தின விழாவில்
ஆசிரியை, செவிலியர், காவல்துறை உள்ளிட்ட 10 துறைகளில் சாதனை புரிந்த பெண்மணிகளுக்கு விருதுகள் வழங்கப்பட்டன. விருத்தாச்சலம் ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தில் உலக மகளிர் தினத்தை முன்னிட்டு இரத்த தான முகாம் நடைபெற்றது. இதில் வழக்கறிஞர்கள், நீதிமன்ற அலுவலர்கள் உள்ளிட்ட 50க்கும் மேற்பட்டோர் பங்கேற்று இரத்த தானம் வழங்கினர். இதனை அடுத்து விடுகதை, வினாடி வினா மற்றும் பட்டிமன்ற நிகழ்ச்சிகளும் நடைபெற்றன. உலக மகளிர் தினத்தை முன்னிட்டு சேலத்தில் நடைபெற்ற தலைக்கவசம் அணிவதன் அவசியம் குறித்த விழிப்புணர்வு பேரணியில் பெண் காவலர்கள் பாரம்பரிய உடையில் பங்கேற்றனர். சேலத்தில் காவல்துறை சார்பில் மகளிர் தின விழா கொண்டாடப்பட்டது. இதையொட்டி தலைக்கவசம் அணிவதன் அவசியம் குறித்த விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. சேலம் மாநகர காவல் ஆணையர் சங்கர் பேரணியை கொடியசைத்து துவக்கி வைத்தார். இதில் பங்கேற்ற பெண் காவலர்கள் 300க்கும் மேற்பட்டோர் பாரம்பரிய உடை அணிந்து கொண்டு தலைக்கவசம் அணிவதன் அவசியம் குறித்த பேரணியில் பங்கேற்றனர். சேலம் கோட்டை மைதானத்தில் துவங்கிய இந்த பேரணியை முக்கிய சாலைகள் வழியாக சென்று நெத்திமேடு பகுதியில் உள்ள சமுதாய கூடத்தில் நிறைவடைந்தது. மகளிர் தினத்தை ஒட்டி இன்றைக்கு சேலம் மாநகரத்தில் காவல்துறையில் சேர்ந்த பெண் காவல் அதிகாரிகள், காவலர்கள், ஊர்காவல் படையில் சேர்ந்த பெண் காவல் படையில் சேர்ந்த பெண்கள் எல்லோரும் இன்றைக்கு ஒரு ஹெல்மெட் அவேர்னஸ் ரேலி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இதில் கிட்டத்தட்ட 200லேருந்து 250 பேர் கலந்து கொண்டு இன்றைக்கு பெண்கள் பல துறைகளில் முன்னேறி வந்து பல பொறுப்புகளில் இருக்கிறார்கள். அவங்க எல்லோருக்கும் சேலம் மாநகர காவல்துறை சார்பில் எங்களுடைய வாழ்த்துக்கள். நாகையில் கஜா புயலால் பாதிக்கப்பட்டு வாழ்வாதாரத்தை இழந்த தென்னை விவசாயிகள் செண்டு மல்லிப்பூ சாகுபடி செய்து லாபம் ஈட்டி வருகின்றனர். கடந்த ஆண்டு வீசிய கஜா புயலால் நாகையில் தென்னை, மாமரம், முந்திரி உள்ளிட்ட லட்சக்கணக்கான மரங்கள் சேதமடைந்தன. இதனால் பாதிக்கப்பட்ட விவசாயிகள் 3 மாதங்களில் விளைச்சல் தரக்கூடிய செண்டுமல்லி பூக்களை சாகுபடி செய்ய ஆர்வம் காட்டியுள்ளனர். வேட்டைக்காரன் இருப்பு, வடக்கு சல்லிக்குளம், சடையன்காடு உள்ளிட்ட பகுதிகளில் செண்டுமல்லி சாகுபடி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இந்த பூக்கள் கிலோ 50 ரூபாயிலிருந்து 100 ரூபாய் வரை விற்பனையாவதாக விவசாயிகள் தெரிவித்தனர். தினமும் அறுவடை செய்யப்படுவதால் ஏக்கருக்கு 1000 முதல் 50,000 வரை லாபம் கிடைப்பதாகவும், புயலால் வாழ்வாதாரத்தை இழந்த தங்களுக்கு செண்டுமல்லி நல்ல வருவாய் ஈட்டித் தருவதாகவும் அவர்கள் கூறினர். திருப்புவனம் பூமாரியம்மன் கோவிலில் பங்குனி திருவிழாவையொட்டி பக்தர்கள் தீச்சட்டி ஏந்தி நேர்த்திக்கடன் செலுத்தினர். சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் பூமாரியம்மன் கோவில் தமிழகத்தில் உள்ள பிரசித்தி பெற்ற கோவில்களில் ஒன்றாகும். இங்கு பங்குனி திருவிழா கடந்த மாதம் 28ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. நிறைவு நாள் விழாவில் பங்கேற்ற பக்தர்கள் அக்னி சட்டி ஏந்தியும், கரும்பு தொட்டில் எடுத்தும், பொம்மை சுமந்தும் நேர்த்திக்கடன் செலுத்தினர். பரமக்குடியில் ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோவிலில் திருவிழாவையொட்டி பால்குட ஊர்வலம் நடைபெற்றது. ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் அருள்மிகு ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோவில் உள்ளது. இங்கு திருவிழாவையொட்டி பால்குட ஊர்வலம் நடைபெற்றது. இதில் பங்கேற்ற 1000க்கும் மேற்பட்ட பெண்கள் அம்மனுக்கு பாலபிஷேகம் செய்து வழிபட்டனர். இதனைத் தொடர்ந்து அம்மன் வீதி உலா வந்து பக்தர்களுக்கு காட்சியளித்தார். இதில் திரளானோர் கலந்து கொண்டு அம்மன் அருளை பெற்றனர். எடப்பாடி மாரியம்மன் கோவிலில் மாசி மாத திருவிழாவை முன்னிட்டு எருதாட்டம் நிகழ்ச்சி நடைபெற்றது. சேலம் மாவட்டம் எடப்பாடி வட்டம் புதுப்பாளையத்தில் உள்ள மாரியம்மன் கோவிலில் மாசி திருவிழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. இதையொட்டி நடத்தப்பட்ட எருதாட்டம் நிகழ்ச்சியில் 100க்கும் மேற்பட்ட காளைகள் அவிழ்த்து விடப்பட்டன. இதில் 500க்கும் மேற்பட்ட வீரர்கள் கலந்து கொண்டு கயிறு கட்டி மாடுகளை துரத்தி சென்றனர். இதனை புதுப்பாளைய சுற்று வட்டார பகுதிகளைச் சேர்ந்த கிராம மக்கள் உற்சாகத்துடன் கண்டு ரசித்தனர். முடிவில் சிறந்த மாடுகளுக்கும் வீரர்களுக்கும் பரிசுகள் வழங்கப்பட்டன.
சிதம்பரத்தில் நடைபெற்ற நாட்டியாஞ்சலி நிகழ்ச்சியில் கலைஞர்களின் பரதம், குச்சிப்புடி, கதக் உள்ளிட்ட நடனங்கள் பார்வையாளர்களை வெகுவாக ரசிக்க வைத்தன. கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் உள்ள நடராஜர் கோவிலில் நாட்டியாஞ்சலி நிகழ்ச்சி நடைபெற்றது. 5 நாட்களாக நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் தமிழகம் உள்பட பல்வேறு மாநிலங்களிலிருந்து 600க்கும் மேற்பட்ட நாட்டிய கலைஞர்கள் பங்கேற்று நடனமாடினர். குறிப்பாக மங்கள இசைக்கேற்ப அவர்கள் ஆடிய பரதம், குச்சிப்புடி, கதக் உள்ளிட்ட நடனங்கள் பார்வையாளர்களை வெகுவாக ரசிக்க வைத்தன. திருவண்ணாமலையில் வெயிலின் கொடுமையை சமாளிக்க முடியாத பொதுமக்கள் அங்குள்ள குளிர்பான கடைகளுக்கு படையெடுத்து செல்கின்றனர். தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் தற்போது கோடை வெயில் சுட்டெரிக்க ஆரம்பித்துவிட்டது. இதனால் கடுமையான வெப்பத்தை உணர்ந்துள்ள மக்கள் வீடுகளை விட்டு வெளியே செல்வதற்கு தயக்கம் காட்டி வருகின்றனர். இந்த நிலையில் திருவண்ணாமலை மாவட்டத்தில் வெயிலின் கொடுமையை சமாளிக்க முடியாத பொதுமக்கள் அங்குள்ள குளிர்பான கடைகளுக்கு படையெடுத்து செல்கின்றனர். அதன்படி சாலையோரம் உள்ள இளநீர், சர்பத், கம்பங்கூழ், பழச்சாறு உள்ளிட்ட இயற்கை சார்ந்த குளிர்பானங்களை அவர்கள் நாடி செல்கின்றனர். இதனால் குளிர்பான கடைகளில் விற்பனை களை கட்டியுள்ளது. இதனிடையே நீர்ச்சத்து நிறைந்த தர்பூசணி பழங்களை சாப்பிடுவதற்கு அங்குள்ள கடைகளில் மக்கள் கூட்டம் அதிகரித்து காணப்படுகிறது. கடந்த ஒரு வாரமாக இந்த வெப்பத்தின் தாக்கம் அதிகரித்துள்ளது. இது ஏற்கனவே எங்கள் ஊர் கந்தக பூமி, சாதாரணமாகவே வெப்பங்கள் இருக்கும். ஆனால் எந்த வருடமும் இல்லாமல் எப்பவுமே சிவராத்திரி முடிந்த பிறகுதான் வெப்பம் அதிகரிக்கும். இந்த முறை என்னவென்றால் சிவராத்திரிக்கு முன்பே வெப்பத்தின் தாக்கம் அதிகரித்து விட்டது. கடந்த ஒரு வாரமாக அதிகம். குறிப்பாக நேற்று சொல்லப்போனால் 98.4 செல்சியஸ் பதிவாகியுள்ளது. மார்ச் முதல் வாரத்தில் இது இவ்வளவு மிகப்பெரிய செல்சியஸ் புள்ளிவிவரத்தோடு வெயில் பதிவாகியிருப்பது. விருதுநகரில் துவங்கப்பட்ட புகைப்பட கண்காட்சியை திரளான மாணவ மாணவிகள் ஆர்வமுடன் கண்டுகளித்தனர். விருதுநகர் மாவட்டத்தில் உள்ள அரசு அருங்காட்சியகத்தில் விருதுநகர் மாவட்டம் ஓர் அறிமுகம் என்ற தலைப்பில் புகைப்பட கண்காட்சி நடைபெற்றது. இதனை தமிழ் வளர்ச்சித்துறையின் மாவட்ட உதவி இயக்குநர் சுசீலா துவக்கி வைத்தார். இதையடுத்து மாவட்டத்தின் சிறப்பு அம்சங்கள் குறித்து சிறப்பு விருந்தினர்கள் சொற்பொழிவாற்றினர். இந்த கண்காட்சியில் விருதுநகர் மாவட்டத்தில் உள்ள ஆண்டாள் கோவில், தேவாலயம், காமராஜர் இல்லம், அருவிகள், நீர்த்தேக்கங்கள், பேண்டேஜ் தொழில் உள்ளிட்ட பல்வேறு சிறப்பு அம்சங்களின் புகைப்படங்கள் காட்சிக்கு வைக்கப்பட்டிருந்தன. இதனை திரளான பள்ளி மாணவ மாணவிகள் ஆர்வமுடன் கண்டு ரசித்தனர். திண்டுக்கல்லில் நடைபெற்ற விழிப்புணர்வு பயிற்சி முகாமில் 250க்கும் மேற்பட்ட விவசாயிகள் பங்கேற்று பயனடைந்தனர். திண்டுக்கல் மாவட்டத்தில் விவசாயிகளுக்கான விழிப்புணர்வு பயிற்சி முகாம் நடைபெற்றது. இதில் பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த 250க்கும் மேற்பட்ட விவசாயிகள் கலந்து கொண்டனர். அவர்களுக்கு மருந்து தெளிப்பான் கருவி, தானியங்கு கிடங்குகளின் விவரம் அடங்கிய கையேடு ஆகியவை வழங்கப்பட்டன. இதனையடுத்து தானிய சேமிப்பு குறித்து விவசாயிகளுக்கு தெளிவாக விளக்கப்பட்டது. இந்த முகாமில் வேளாண் துறை அதிகாரிகள் உள்பட பலர் பங்கேற்றனர். கிடங்கு நிறுவனத்தின் மூலமாக விவசாயிகளுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தக்கூடிய பயிற்சி முகாம் இன்றைய தினம் சிறப்பாக இங்கே நடத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இந்த திட்டத்திலே பயன்பெற 5 மாவட்டத்திலிருந்து ஒரு மாவட்டத்திலிருந்து 50 விவசாயிகள், மொத்தம் 250 விவசாயிகள் இங்கே இந்த திட்டத்திலே பயன்பெற பங்கு கொண்டுள்ளனர். இந்த திட்டத்துடைய முக்கிய நோக்கமானது விவசாயிகளுக்கு தானியங்களை முறையாக சேமிப்பது என்பது பற்றிய விழிப்புணர்வு ஏற்பட்டுள்ளது. விவசாயிகள் உற்பத்தி செய்யும் விளைபொருட்களுக்கு உரிய விலை கிடைக்கவில்லை எனில் தாங்கள் உற்பத்தி செய்த விளைபொருட்களை இந்த மாதிரி தானிய சேமிப்பு கிடங்கு நிறுவனங்களிலே விவசாயிகள் குறைந்த கட்டணத்திலே தாங்களுக்கு நல்ல விலை கிடைக்கும் வரை சேமித்து வைத்துக் கொள்ளலாம். இந்த நிறுவனமானது விவசாயிகளுடைய விளைபொருட்களை நவீன விஞ்ஞான முறைப்படி சேமித்து வைத்து பொருட்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் இல்லாமல் நல்ல முறையிலே பாதுகாத்து அவங்களுக்கு நல்ல விலை கிடைக்க செய்வதிலே இந்த நிறுவனம் முன்னணியாக இருக்கிறது. எடப்பாடியில் ஊராட்சி சார்பில் தார் சாலை, நீர்த்தேக்க தொட்டி உள்ளிட்ட வளர்ச்சி திட்ட பணிகளுக்கான பூமி பூஜை நடைபெற்றது. சேலம் மாவட்டம் எடப்பாடி வட்டத்திற்குட்பட்ட பகுதிகளில் 5 கோடி ரூபாய் மதிப்பில் புதிய தார் சாலை, திருமண மண்டபம், மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி ஆகிய பணிகள் அமைக்கப்பட உள்ளன. மாவட்ட ஊராட்சி மற்றும் ஊரக வளர்ச்சி திட்டத்திலிருந்து இந்த நிதி பெறப்பட்டு பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளன. இதற்கான பூமி பூஜையில் கொங்கனாபுரம் கிராம ஊராட்சி வட்டார வளர்ச்சி அலுவலர் சொக்கலிங்கம், முன்னாள் ஒன்றிய சேர்மன் கரட்டூர் மணி ஆகியோர் கலந்து கொண்டனர். இதில் அதிமுக நிர்வாகிகளும் கலந்து கொண்டனர்.
டெங்கு நோயாளிகளுக்கு அளிக்கப்படும் சிகிச்சைகள் குறித்து வேலூர் மருத்துவமனையில் சுகாதாரத்துறை அதிகாரிகள் திடீர் ஆய்வு மேற்கொண்டனர். வேலூர் மாவட்டம் வாலாஜாபேட்டை அரசு தலைமை மருத்துவமனையில் டெங்கு, மலேரியா உள்ளிட்ட நோய்களுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் சிகிச்சை அளிக்கும் முறை குறித்து சுகாதாரத்துறை அதிகாரிகள் திடீர் ஆய்வு மேற்கொண்டனர். குடும்ப நல மற்றும் சுகாதாரத்துறை சிறப்பு மருத்துவ அலுவலர் நிர்மல் ஜோ தலைமையில் ஆய்வு நடைபெற்றது. அப்போது அங்குள்ள டெங்கு காய்ச்சலால் பாதிக்கப்பட்ட நோயாளிகளிடம் சிகிச்சை அளிக்கும் முறைகளையும் குறைகளையும் அவர்கள் கேட்டறிந்தனர். அந்தியூர் அருகே உள்ள வனப்பகுதியில் உணவுப் பொருட்களை வீசி செல்ல வேண்டாம் என வனத்துறையினர் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். ஈரோடு மாவட்டம் பர்கூர் வனப்பகுதியில் உணவு மற்றும் தண்ணீரை தேடி வன விலங்குகள் இடம்பெயர்கின்றன. இந்த நிலையில் அந்த பகுதி வழியாக செல்லும் வாகன ஓட்டிகள் தாங்கள் வைத்திருக்கும் உணவுப் பொட்டலங்களை வீசிச் செல்கின்றனர். அதனை உண்பதற்கு குரங்குகள் ஒன்றுக்கொன்று போட்டியிடுகின்றன. இதனால் வாகனங்களில் அடிபட்டு அவை உயிரிழக்கக்கூடும் என அஞ்சப்படுகிறது. எனவே தங்கள் உணவுப் பொருட்களை வாகன ஓட்டிகள் வீசிச் செல்ல வேண்டாம் என வனத்துறையினர் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். புதுக்கோட்டை மாவட்டத்தில் நடைபெற்ற மருத்துவ கண்காட்சியை திரளான பள்ளி மாணவ மாணவிகள் ஆர்வமுடன் பார்வையிட்டனர். புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள மருத்துவக் கல்லூரியில் மருத்துவ அறிவியல் கண்காட்சி நடைபெற்றது. இதில் உடற்கூறியல், உடலின் இயக்க முறைகள், அறுவை சிகிச்சை முறைகள் உள்ளிட்ட பல்வேறு மருத்துவம் குறித்த செயல்முறை விளக்கங்கள் காட்சிக்கு வைக்கப்பட்டிருந்தன. இதனை ஏராளமான பள்ளி மாணவ மாணவிகள் ஆர்வமுடன் பார்வையிட்டனர். தங்களுக்கு உண்டான மருத்துவம் குறித்த சந்தேகங்களையும் அவர்கள் தீர்த்துக் கொண்டனர். நாங்கள் மெடிக்கல் காலேஜ் எக்ஸிபிஷனுக்காக வந்திருக்கோம். இந்த பாடி பார்ட்ஸ் எல்லாம் நாங்கள் இதுவரையும் பார்த்ததே இல்லை. எங்கள் ஸ்கூல்லேருந்து எல்கேஜிலேருந்து 5th ஸ்டாண்டர்ட் வரையும் வந்திருக்கோம். இந்த பிரெயின், லங்ஸ், கிட்னி அண்ட் பாடி லேயர்ஸ் இதெல்லாம் பார்த்து எங்களுக்கு ஒன்றும் பயம் இல்லை. இதை அமைத்து கொடுத்த கரஸ்பாண்டர் சார், பிரின்சிபல் மேன் and teachers, and special thanks for Health Minister Dr. Vijay Bhaskar sir, and again thanks for medical students at Medical D. Thank you. மதுராந்தகம் அருகே நடைபெற்ற குத்துச்சண்டை போட்டியில் வெற்றி பெற்ற வீராங்கனைகளுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. காஞ்சிபுரம் மாவட்டம் பையம்பாடியில் உள்ள தனியார் கல்லூரியில் மாவட்ட அளவிலான குத்துச்சண்டை போட்டி நடைபெற்றது. உலக மகளிர் தினத்தையொட்டி நடைபெற்ற இந்த போட்டியில் 130க்கும் மேற்பட்ட வீரர்கள் கலந்து கொண்டனர். இதனிடையே அமெரிக்க தூதரகத்தை சேர்ந்த கேத்ரின் ஓசி சிறப்பு விருந்தினராக பங்கேற்றார். விறுவிறுப்பாக நடைபெற்ற இந்த போட்டியினை திரளான மாணவ மாணவிகள் ஆர்வமுடன் கண்டு ரசித்தனர். இதையடுத்து வெற்றி பெற்ற வீரர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. இத்துடன் மாவட்ட முரசு செய்திகள் நிறைவடைந்தன. புத்தம் புதிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் மாலை முரசு தொலைக்காட்சியுடன். வணக்கம்.